friends, welcome to JK Samayal. இந்த வீடியோல நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துர்க்கேன். 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு வந்து குக்கர்ல ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தோல் நீக்கிட்டு சேப்பங்கிழங்கு வந்து சின்னதா இருந்தா 2 கட் பண்ணிக்கங்க. பெருசா இருந்தா 4 கட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், ஆயில் 50 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன், அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, சால்ட்டு தேவைக்கு ஏற்ப. இவ்வளோ தாங்க நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். நம்ம சேப்பங்கிழங்க ஆயிலில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆயிலே வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிடமாக வறுபட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போ கலரி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷமாக நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணோம். இப்போ பாருங்கள், அதோட கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கலரி விட்டுருங்க. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலையும் சேர்க்கும் போது அந்த கருவேப்பிலையோட வாசனையும் வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். சில்லி பவுடர் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும், ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது. ஆரம்பத்திலே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும், அதனால் கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ சில்லி பவுடரை சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் அப்படி கலரி விட்டாலே போதும், நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் தயார். இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது இல்லாமல் எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.